நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான 5/6/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 22ஆம் தேதி, நாள் மேல்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 2:09 மணி வரை உத்திராடம், பின்பு திருவோணம். இன்றைய விசேஷம் திருவோணம். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. சூரிய உதயம் காலை 5:52 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம். மிருகசிரீஷம், திருவாதிரை. மேஷராசி அன்பர்களே, அலுவலகத்தில் நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்கப் பெறலாம். துர்க்கையம்மனை தொடர்ந்து வழிபட்டு வர வாழ்வில் செல்வ வளம் பெருகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் வழக்கத்தை விட அதிகரிக்கும். கடினமான சூழலிலும் துணிச்சலான முடிவுகளை எடுத்து அசத்துவீர்கள். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம். வேலை மற்றும் நீங்கள் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கைகளில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். மேஷ ராசி பரணி நட்சத்திரம். நீங்கள் தொடுக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் தடையின்றி வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்த வேண்டும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் விரதமிருந்து வழிபடுவது உடலுக்கும் மனதிற்கும் நல்லது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். துர்க்கையம்மனை வழிபடுவது நன்மை தரும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்தும் தடையின்றி வெற்றியில் முடியும். இன்று உங்களுக்குள் ஒரு ஆழமான மனநிறைவு உண்டாகும் நாளாகும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் முழுமையான ஒத்துழைப்பும் உதவிகளும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் வாங்குவது, விற்பனை செய்யும் தொழிலில் நல்ல லாபம் வெற்றியும் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் கைகூடி வர வாய்ப்புள்ளது. வெளியூர் அல்லது வெளிவட்டாரத்தில் புதிய பதவிகளும் பொறுப்புகளும் தேடி வரும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். அடுத்தவர்களின் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பொருளாதார ரீதியாக இன்று சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். ரிஷபராசி மிருகசிரடம் நட்சத்திரம். புதிய தொழில் அல்லது கூட்டு வியாபாரம் தொடங்குவதற்கு இன்று மிகச் சிறந்த நல்ல நேரமாகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறலாம். மிதுனராசி அன்பர்களே, புதிய வண்டி அல்லது வாகனம் வாங்குவதற்கான யோகமும், குடும்பத்தில் ஒரு சிலருக்கு நீண்ட நாள் அலாதியான குழந்தை பாக்கியமும் கைகூடி வரும். அலுவலகத்தில் இன்று உங்களது இலக்குகளை அடைய கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் வரலாம். சமுதாயத்தில் உங்களது மதிப்பும் மரியாதையும் உயரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம். மிதுனராசி மிருகசிரடம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வருமானமும் அதிகரிக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து வர நன்மை உண்டாகும். மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி பெறலாம். அரசு சார்ந்த விஷயங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி என்பர்களே, கடந்த காலங்களில் நீங்கள் இழந்த செல்வம், செல்வாக்கு அல்லது பொருள்களை மீண்டும் திரும்பப் பெறுவீர்கள். உங்களை சுற்றி இருந்த எதிரிகளின் தொல்லைகள் மற்றும் மறைமுக எதிர்ப்புகள் யாவும் நீங்கும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். வீட்டிற்கு பிரியமான உறவினர்களின் வருகை இருக்கும். ஆன்மீக காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கல்வியில் தடைகள் நீங்க சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகர் வழிபாடு செய்யலாம். கடின உழைப்பிற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் காரியங்களில் சில தடைகள் வந்தாலும் அவற்றை உங்களது திறமையால் தாண்டி இறுதியில் வெற்றி பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவும் தகுந்த ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இன்று தேவையற்ற அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். வண்டி வாகனங்களில் செல்லும் போது சாலை விதிகளுக்கு கட்டுப்பட்டு கவனமாக செல்ல வேண்டும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்தில் சில சவால்கள் வரலாம். சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். ஒரு சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமாக
இருப்பது நல்லது. வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து செல்லவும். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு குரு பகவானின் அருள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். கன்னிராசி என்பர்களே, நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய வாரா கடன் பணம் இன்று எதிர்பாராத விதமாக திரும்ப கிடைக்கும். தொழில் ரீதியான புதிய ஒப்பந்தங்களில் முறைப்படி கையெழுத்திடுவீர்கள். மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் மற்றும் நேர்முகத் தேர்வுகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுக்க முன் நிதானமாக யோசித்து செயல்படுவது நல்லது. சுபகாரியங்கள் நடக்கும் வாய்ப்பு உள்ளது. கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரம். காரிய தடைகள் நீங்கி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க நல்ல நேரமாக இருக்கும். பணவரத்து கூடும். நிதி நிலைமை மேம்படும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்தினால் நல்ல சேமிப்பு செய்ய முடியும். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லும் யோகம் உண்டாகும். துலாம் ராசி என்பர்களே, வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். தடைகளை தாண்டி வெற்றி கிடைக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புண்டு. பணவரவு அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். துர்க்கை அம்மன் வழிபாடு நன்மை அளிக்கும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வேலை கிடைக்கும். முன்னேற்றம் நிறைந்த நாள். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். விநாயகப் பெருமான் வழிபாடு நிம்மதி தரும். விருச்சிக ராசி என்பர்களே, தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளால் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களில் ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி அல்லது சாதகமான நல்ல வேலை மாற்றம் ஏற்படலாம். அலுவலகத்தில் உங்களது திறமைக்கு உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். நீண்ட நாள் கடன்களிலிருந்து முழுமையாக விடுபடுவீர்கள். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரம் சீராக இருக்கும். வியாபார தடை நீங்கும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். உங்கள் முயற்சிகள் வெற்றியை அடையும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது தொழில் முன்னேற்றம் ஏற்படும். தனுசு ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வராத பணம் கைக்கு வரும். சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கப் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவது நல்லது. திருமண வாழ்க்கை, காதல் உறவில் மகிழ்ச்சி நிலவும். புதிய தொழில் முயற்சிகள் நல்ல பலன் தரும். தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமை சீராக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய வேலை அல்லது தொழில் தொடங்கலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் வரலாம். ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யலாம். மகர ராசி என்பர்களே, பழைய கடன்கள் தீரும். எதிரிகளின் தொல்லை நீங்கும். கணவன் மனைவி கடையில் புரிதல் இருக்கும். பண விஷயத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் நிலவும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து கிடைக்கலாம். வெளியூர் வெளிநாடு சென்று வருவீர்கள். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது நிறைவேறும். பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் நிம்மதி நிலவும். கும்பராசி என்பர்களே, இன்று உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் செலுத்துவது அவசியம். எதிர்பாராத பண இழப்பு அல்லது வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் பண பரிவர்த்தனைகளில் எச்சரிக்கை தேவை. வேலைகளில் கவனக்குறைவால் தவறுகள் நேரலாம் என்பதால் விழிப்புடன் செயல்பட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையில் தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் என்பதால் மௌனம் காப்பது நல்லது. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சுபகாரியங்களில் ஈடுபடுவீர்கள். கும்பராசி சதயம் நட்சத்திரம். மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். அன்றாட பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். மீனராசி என்பர்களே, உங்களது குழந்தைகளின் சாதனைகள் மற்றும் செயல்பாடுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்.
கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்தில் உங்களது கவனக்குறைவால் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடலாம் என்பதால் வேலையில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் எதையும் இன்று தொடங்காமல் தற்காலிகமாக தவிர்ப்பது நன்மை அளிக்கும். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்களுடைய பேச்சில் மிகுந்த நிதானமான வார்த்தைகளும் தேவை. புதிய காரியங்களில் முயற்சிகளில் ஈடுபடும் முன் அனுபவசாலிகளை ஆலோசித்து நன்கு யோசித்து செயல்பட வேண்டும். அரசு சார்ந்த வேலைகளில் உங்களுக்கு சாதகமான நற்பலன்கள் கிடைக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவும் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். தூக்கம் மற்றும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். உங்கள் செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும்.